ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சேலத்தில் இருக்கோம். சேலத்தில் ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னா சித்தர் கோயில். ரீசெண்டாக விஜய் ஆண்டனி நடிப்பில் மார்கன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் சித்தர் கோயில் பற்றி காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்டே இந்த சித்தர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போவே நான் டிசைட் பண்ணேன், சரி நாம் இன்றைக்கி சித்தர் கோயில் போயிட்டு அது இன்றைக்கி எப்படி ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் திங் நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி சித்தர் கோயில் போயிட்டுருக்கேங்க. சித்தர் கோயில் சேலத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வருங்க. ஸோ பைபாஸ்லேயே வந்து கந்தமட்டி பைபாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கந்தமட்டி பைபாஸு. இங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. நீங்கள் எங்கேயுமே டீவியேஷன் ஆகவே தேவையில்ல. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படியே ஒரு 17 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சித்தர் கோயில் வந்துடும். வாங்க இன்றைக்கி அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நாம் கண்டென்ட்குள்ளார போகலாம். நீங்கள் சித்தர் கோயிலுக்கு சேலத்துலேருந்து பை பஸ் மூலியமாவோ இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கல் இருக்குது, வண்டி 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். நல்லா மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 17 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும். ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் சித்தர் கோயில் ரீச் ஆகிடலாங்க. சிவாதிருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியன் என் பேர் சிவையே சிவ திலக சித்தர் என்று என்னுடைய பேர். என்னுடைய சொந்த ஊர் இளம்பிள்ளை. இப்போ கஞ்சமலை சித்தர் கோவில் அப்படிங்கிறது சேலம் நகரத்திலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர். இளம்பிள்ளை அங்கிறது ஒரு 3 கிலோமீட்டரு. இது வந்து வியாதிகளையும் மனக்குழப்பங்களையும் தீர்க்க வைக்கும் ஒரு மருந்தாகவும் ஒரு விருந்தாகவும் இந்த மலை செயல்பட்டுருக்குது. இந்த மலையை வந்து அமாவாசை கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து காளாங்கி சித்தரும் நம்ம கஞ்சமலை சித்தரும் இங்கே வந்து இருக்காங்க. காளாங்கி சித்தர் வந்து பிரதிஷ்டை ஆகியிருக்காங்க. கஞ்சமலை சித்தர் இங்கே வந்து தியானம் பண்ண இடம் இருக்குது. பக்கத்தில் கருக்காட்டு காளி இருக்காங்க, மேலே பாலமுருகன் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் மலை ஏறணும்னா ஒரு 3-4 மலை தாண்டா ஏறணும்னா 18 சித்தர்கள் இருக்கிறதா ஐதீகம். அங்கே வந்து ஆலயம் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து 18 சித்தரை வராங்க. சித்திரா பௌர்ணமிக்கு வந்து காராங்கி பசு வந்து அங்கே வரதா ஐதீகம். அங்கே வந்து நைட்டில் படுக்கும்போது சொப்பனத்தில் சாமி வந்து நேரடியாக அவங்க வந்து ஆன்மா கிட்ட பேசுகிறதா ஐதீகம். அது என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும், நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே அனுபவிச்சிருக்காங்க. அடியேன்னா அதில் வந்து அனுபவிச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் சித்தர் கோயில் ரீச் ஆகிடலாம். நீங்கள் 2 வீலரில் இல்லை 4 வீலர் வரீங்க அப்படின்னா இங்கேவே வந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 2 வீலருக்கு ஜஸ்ட்டு 10 ரூபா தான் வருது, 4 வீலருக்கு 20 ருபீஸ் வருது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. நான் ஆக்சுவலாக கார் அந்த வண்டி நம்பர்லாம் பார்த்தேன், நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் மெயின் கோயிலோட நுழைவாயில், இதுதான் சித்தர் கோயில் அதோட நுழைவாயில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சித்தர் கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. முன்னாடியே அவர் சாமியார் அவர் இருந்தார். ஸோ அவர் வந்து இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே குளிக்கணும். இங்கே வந்தோம் அப்படின்னாலே இங்கே நம்ம குளிக்கலாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான இந்த மாதிரி சின்ன சின்ன கிணறு இருக்கும். இந்த கிணத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கயிறு போட்டு இந்த பக்கெட் மூலிமா தண்ணி எடுத்து நம்ம குளிக்கலாம். மொத்தம் 9 கிணறு இருக்கும். அந்த 9 கிணறுல நீங்கள் எது வேணாலும் போய் குளிக்கலாங்க. எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் பார்த்த இடத்துல நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் காலையில் இன்றைக்கி சண்டேனால பயங்கர ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக எங்கே கூட்டமே இல்லையோ அந்த இடத்துல போயிட்டு நான் குளித்தேன். நான் உண்மையாலுமே ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த தண்ணியை வந்து குளித்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தோல் சம்மந்தமான வியாதிகள் இருந்தால் குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க. இந்த கிணத்துல நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனை, உடம்புல நிறையா இந்த மாதிரி மெயினாக இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக நானே சின்ன வயசாக இருந்தப்போ சம்டைம்ஸ் நம்ம இந்த மருவில் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்கே 3 அமாவாசைக்கு வந்து தினைக்கும் வந்து அந்த டைமில் 3 அமாவாசைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இருந்துச்சு, அப்போல்லாம் அந்த மாதிரி மறைஞ்சிருக்கு. உண்மையாலுமே இந்த மூலிகை தண்ணியில் குளித்தது ஏதோ பயங்கர ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குங்க. ஏதோ ஃபுல் பாடி மசாஜ் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே குளித்து முடிச்சுட்டு போயிட்டு
சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு மொட்டை அடிக்கிற வழக்கமும் இருக்குங்க. நீங்கள் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா இங்கேயும் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் போய் குளிச்சுட்டு அப்படியே ஃபர்தராக நீங்கள் கோயிலுக்குள்ளார வரலாம். நீங்கள் கோயிலுக்குள்ளார இதுதான் மெயின், இதுதான் சித்தர் கோயில் மெயினாக. இந்த சித்தரோட பேர் வந்து காணாங்கி சித்தருங்க. ஸோ இவரை பற்றின ஒரு வரலாறும் இருக்குது, அதுவும் அவர் சொல்லியிருக்காரு. நான் அப்படியே ஃபர்தராக அதையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நவகரங்கள் அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே ஃபர்தராக நந்தி சிலை இருக்கும். நந்தி வந்து பார்த்திங்கன்னா காணாங்கி சித்தருக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கி சித்தர் அதோட ஆலயம். ஸோ இங்கே உள்ளே போனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான். ஸோ வெளியிலேருந்தே ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன் நான். பட் அதுக்கே திட்டினாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. பட் அதுக்குள்ளார நம்ம நுழையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த காணாங்கி சித்தருக்கு ஒரு கதை இருக்குங்க. ஸோ அந்த கதையை அப்படியே ஃபர்தராக வாங்க பார்க்கலாம். இளம்பிள்ளைன்னு எப்படி பேர் வந்ததுன்னு சொன்னால், நம்ம காணாங்கி சித்தரும் நம்ம திருமூலரும் 2 பேர் வந்து இங்கே வந்ததா ஐதீகம். 2 பேர் வந்துட்டு அவர் இளமையாக சாகவரப்ப மூலிகைக்காக வந்தாங்க. வந்துட்டு இளமையான மூலிகைக்காக வந்தாங்க. காணாங்கி சித்தரும் நம்ம திருமூலரும் வந்தபோது அப்போ வரும்போது அவங்களுக்கு ஒரு 80 வயது முதுமையாக இருக்கும்போது வந்தாங்க. வந்துட்டு அவர் வந்து சிஷியனை பார்த்துட்டு, நீ சமைச்சு வைடா, நான் போய் மூலிகை பார்த்துட்டேன்னு சொல்லி காணாங்கி நம்ம திருமூலர் வந்து கஞ்சமலைக்கு மலைக்கு போயிருக்கிறாரு. ஒரு கீழே அடிவாரத்தில் இளம்பிள்ளைங்கிற இடத்துல வந்து அவர் அடிவாரத்தில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சமைக்கும் போது சாப்பாடு வந்து பொங்கி கீழே வருதுன்னு சொல்லிட்டு குச்சி இல்லாதனால எரிஞ்சிட்டு இருக்கிற குச்சி எடுத்து அவன் கிளறி விடும்போது அதுக்கு சாப்பாடெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஐயா, கருப்பான சாப்பாடு எப்படி குருநாதருக்கு நம்ம போடுறது, வந்தால் திட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வேறு சாப்பாடை அவர் வச்சுட்டு இருக்காரு. அவர் மலைக்கு போன இவர் வந்து நம்ம திருமூலர் வந்து பார்க்கும்போது இங்கிருந்து முதியவர் எங்கப்பா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சாப்பிட்டோன்னே அவர் இளமை ஆகிட்டார். காளைங்கநாதர் இளமை ஆகிட்டார். இளமையானது அவர் குருநாதருக்கு தெரியாது. இவர் வந்து எங்கன்னு கேட்டால், சாமி நான் தான் ஒரு சிஷியன் அப்படின்னு சொல்லி, என்னப்பா எப்படி ஆனன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சாப்பாடு வந்து பொங்கி வந்தது, கிளறதுக்கு குச்சி இல்லாதனால இந்த குச்சி எடுத்து நான் பண்ணேன், இந்த மாதிரி சாப்பிட்டேன். அப்பா இந்த குச்சிக்காக தான்ப்பா தேடிக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் அந்த மலைக்க. ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அதை வந்து வாந்தி எடுக்க சொல்லி அவர் சாப்பிட்டு அவரும் இளமையானதா இதனுடைய வரலாறு. 2வது வந்து திருமூலர் 2 பேரும் புறப்பட்டு போகிறதா சொல்லும்போது அவர் திருமூலர் வந்து காணாங்கி சித்தரை, இல்லை நீ இங்கே இருந்து மக்களுடைய குறைகளை தீரு, வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா வியாதியும் நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காணாங்கி சித்தரை இங்கே இருக்க சொல்லிட்டு அவர் வந்து மேற்கொண்டு பயணம் பண்ணுறதுக்கு வடநாட்டுக்கு போகிறதா, இமயமலை போகிறதா வந்து ஐதீகம். அதுதான் திருமூலர் ஏது சித்திரங்களுடைய வரலாறு. இதுதாங்க சிவா திருச்சிற்றம்பலம். அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்டோரி வந்து இங்கே இருக்கிற இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். வயசானவர் இருப்பார், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளமையானவர் இருப்பார். வயசானவரே இளமையான மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்தது இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான வேண்டுதல் என்ன அப்படின்னா, இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது, இங்கே உப்பு இருக்கும். இந்த உப்பு வந்து பக்கத்தில் இருக்க கிணத்துல வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நமக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கிணத்துல நம்ம தலையை சுற்றி 3 வாட்டி சுற்றிட்டு இந்த உப்பை வந்து இந்த கிணத்துல போட்டோம் அப்படின்னா, எப்படி வந்து அந்த உப்பு வந்து அந்த தண்ணியில் கரையுதோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் தண்ணியில் கரைஞ்ச மாதிரி, அது உப்பு கரைஞ்ச மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் கரையும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ இது வந்து இங்கே ஒரு வேண்டுதலுங்க. நீங்கள் வந்தாலும் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இங்கே பக்கத்திலே சித்த ஆசிரமம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து தனியாருக்கு சொந்தமானது. இதை வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, குப்பன செட்டியார் அப்படின்ற ஒரு 19th செஞ்சுரியில் இதை வந்து கட்டியிருக்காரு. இங்கே வந்து யாருன்னா கஞ்சமலை சித்தர் அப்படின்றவர் இங்கே வந்து அவர் வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு சித்தர் போல் அவர் வந்து இங்கே வந்து தியானம் இருந்திருக்காரு. ஸோ அது ஞாபகமாக இங்கே வந்து கஞ்சமலை சித்தர் அப்படின்ற இன்னொரு ஆலயமும் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபோட்டோவில் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஞ்சமலை சித்தர். ஸோ இவரையும் வந்து நிறையா பேர் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. நிறையா வெளியூர்லேருந்து வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. ஏதாவது நம்ம பயந்துருந்தோம் அப்படின்னாலுமே, நம்ம ஏதாவது தீராத வியாதிகள் எதாவது இருக்கா அப்படின்னாலுமே இங்கே வந்து பாடம் போட்டு போகிறது, இல்லை வேறு ஏதாவது இந்திரம் கட்டிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலும் ஏதாவது உங்களுக்கு சொந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளவே காளி கோயில் இருக்கும். அந்த காளி கோயிலில் நம்ம போயிட்டு காளி வழிபட்டுட்டு அப்படியே ஃபர்தராக பக்கத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம போகலாம். பக்கத்தில் அதே காம்பவுண்டுக்குள்ளே தான் இதையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில். ஸோ முருகன் எப்பயுமே மலை மேலே தான் இருப்பார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் முருகன் மலை மேலே இருக்கார்.
ரொம்ப பெரிய மலை, நீங்கள் ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழனி மாதிரி பெரிய மலைலாம் கிடையாது. ரொம்ப சின்ன மலை தான். கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு என்னமோ தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக மேலே போய் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு முருகன் கோயிலும் இருக்குங்க. ஸோ மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா இந்த முருகன் கோயிலுக்கும் போங்க. கீழவே வந்து ஏறத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு விநாயகர் இருப்பார். நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா விநாயகர் எந்த ஒரு மலை மேலேயும் இருக்க மாட்டார். அவர் அண்ணன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கார். அவர் வந்து கீழவே இருப்பார். ஸோ நீங்கள் ஃபர்தராக அப்படியே மேலே மெதுவாக நடந்து போனீங்க, கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனீங்க அப்படின்னாலே நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு முருகன் கோயில் ரீச் ஆகிடும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கும். ஸோ அப்படியே ஃபர்தராக மேலே இருந்து நீங்கள் பார்க்குறப்ப சிட்டியே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வண்டியிலேயும் இந்த இடத்துக்கு வரலாங்க. படிக்கட்டில் ஏறி வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் வண்டியிலே வந்தனால வண்டியை இங்கே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே உங்கள் செப்பல்ஸ்லாம் இங்கே விட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். பாருங்க சேலத்தோட அவுட்டருங்க இதெல்லாம். சேலத்தோட அவுட்டர். பட் பாருங்கள் என்ன அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கேருந்து பாருங்கள் ஏற்காடு மலை இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஞ்சமலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில். ஸோ இங்கே வந்து முருகன் கோயில் இருக்குது, காளியம்மா கோயில் இருக்குது, சித்தர் கோயில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே அந்த 18 சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் மேலே போகணும். அப்படியே இங்கேருந்து அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா தான் 5 மைல் வருங்களா. 5 மைல் மேலே போனீங்கன்னா அங்கே வந்து 18 சித்தர்கள் கூடுற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சாமியார் சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் அது. அவ்வளோதாங்க. நாங்கள் சித்தர் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர் கோயில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா சித்தர் கோயிலுக்கு எப்படி வரணும், அங்கே வந்தால் எப்படி நீங்கள் சாமி தரிசனம் பண்ணணும், அங்கே எப்படி நீங்கள் குளிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் திங் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபர்தராக இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த கரும் ஜூஸ் கடை இருக்குங்க. சித்தர் கோயிலேருந்து ஆந்திவே நீங்கள் சேலம் போகிறப்ப இந்த கரும் ஜூஸ் கடை இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு கரும் ஜூஸு, கருப்பட்டி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் சுகரு, ஸோ எல்லாமே ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகரு, நாட்டு சக்கரை இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. கரும் ஜூஸ் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்துட்டு போனாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே கரும் ஜூஸ் குடிங்க. நானுமே குடிச்சுப்பேன், ரெகுலராக வரப்பேன், நான் குடிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் உண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.